2026 ஐபிஎல் சீசன் விறுவிறுப்பாக போயிட்டுருக்குங்க. ஸோ புள்ளிப்பட்டியில் மலமலன்னு மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்குது. ஒவ்வொரு அணியும் சும்மா அடித்து நொறுக்கிட்டு மேலும் கீழேயும் தாவிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி தான் இந்த சீசன் பயங்கரமாக போயிட்டுருக்கு. என்ன பர்ஃபார்மன்ஸுங்க 250 அடித்தாலுமே சும்மா அசால்ட்டாக அடிக்கிற டீம் இப்போ இருக்குது. அந்த அளவுக்கு இந்த சீசன் ஐபிஎல் வெறித்தனமாக போயிட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ புள்ளிப்பட்டியில் தொடர்ந்து மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ என்னதான் மாற்றங்கள் நடந்தாலும் நம்ம சிஎஸ்கேனி அடுத்தடுத்த லெவலில் ஏறி எப்படியாச்சும் மேலே ஏணியை பிடிச்சி வந்துடுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தா கடைசியில் பார்த்தீங்கன்னா வராங்க போகிறாங்க இப்படியே பண்ணுறாங்க. நல்லா கம்பேக் பண்ணுறாங்க, திருப்பின்னு வந்து லோவில் போகிறாங்க. ஸோ இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க சிஎஸ்கேனி. ஸோ கம்பேக் பண்ணும்போது என்ன ஸ்ட்ரென்த்து இருந்துச்சோ அதையவே ஏன் வந்து அடுத்த போட்டியில் எடுத்துகிட்டு போக மாட்டேன்றாங்க அப்படின்றது ஒன்றுமே புரியல. இப்போ நம்ம சிஎஸ்கேனி 6வது பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இன்னும் ஸ்ட்ராங்காக கம்பேக் பண்ணால் மட்டும்தாங்க இந்த 6ன்றது ஒரு 2 ஆகும், இல்லை 3 ஆகும், இல்லை 4 ஆகும். அடுத்து இருக்கக்கூடிய 6 போட்டிகளில் சிஎஸ்கேனி 5 கட்டாயமாக ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு இக்கட்டான ஒரு ப்ரெஷரில் வந்து சிஎஸ்கேனி தள்ளப்பட்டுருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மரண விளிம்பில் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு போட்டி லாஸ் ஆனால் கூட மேட்ச் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஒரு போட்டி லாஸ் ஆனால் கூட கதை முடிஞ்சுது. ஸோ இந்த விஷயத்தில் வந்து சிஎஸ்கேனி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு போட்டியும் ரொம்ப முக்கியமான போட்டின்றதுனால கண்டிப்பாக சிஎஸ்கேனி அவங்களுடைய தரமான பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தே ஆகணும். ஏற்கனவே ரன் ரேட் பார்த்தீங்கன்னா மும்பை கிட்ட ஜெயிச்சு ப்ளஸில் போனாங்க. குஜராத்துக்கிட்ட தோற்று இப்போ மைனஸில் வந்துட்டாங்க. அதுதாங்க ரொம்ப முக்கியமான விஷயமே. ரன் ரேட் எந்த அளவுக்கு ப்ளஸில் வச்சுருக்குமோ அந்தளவுக்கு நமக்கு கடைசியில் ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தக்கூடிய இது வந்து ரன் ரேட் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவு சிஎஸ்கேனி எவ்வளவு ரன் ரேட்டில் ஜெயிக்க முடியுமோ ஜெயிக்கணும். ஃபஸ்ட்டு ஜெயிக்கணும். 6 போட்டியில் 6 ஜெயிச்சா கூட நமக்கு வந்து புள்ளிப்பட்டியில் பாயிண்டில் கூட போயிடலாம், பிரச்சனையே இல்லை. ஆனால் வந்து ஒரு போட்டி மிஸ் ஆச்சுன்னா கூட முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் சிஎஸ்கேவுடைய கதை. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டியில் சிஎஸ்கேனி கட்டாயமாக ஜெயிச்சே ஆகணும். 2 போட்டி லக்னோ கிட்ட இருக்குது, ஒரு போட்டி மும்பை கிட்ட இருக்குது, இன்னொரு போட்டி டெல்லி கிட்ட இருக்குது. ஸோ இந்த மாதிரியே ஸ்ப்ளிட்டில் இருக்குது. எஸ்ஆர்ஹெச் கிட்ட ஒரு போட்டி இருக்குது. ஸோ இதுதான் வந்து சிஎஸ்கே இருக்கக்கூடிய பேலன்ஸ் போட்டி. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஜெயிக்கலாம். ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் சிஎஸ்கேனி இருக்காங்க. கண்டிப்பாக ஜெயிச்சே காட்டலாம். அதுக்கு எப்படி அப்ரோச் பண்ண போகிறாங்க, சிஎஸ்கேவுடைய இருக்கக்கூடிய சின்ன அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே மாற்றிட்டு வரணுங்க. ஸோ அந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது. அதுதான் முக்கியமான விஷயமே. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் ஒரு பக்கம், எஸ்ஆர்ஹெச் ஒரு பக்கம், ஆர்சிபி, பஞ்சாப் எல்லாமே டாப் பொசிஷனில் இருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா 9 காரு 8 காருன்னு சொல்லிட்டு ரன் ரேட்லேயுமே செம்ம மேலே தூக்கிட்டு இருக்காங்க. ஆர்சிபிலாம் சொல்லவே தேவையில்லைங்க, ரன் ரேட்லாம் +2 இருக்குது. அப்படின் போது அவங்களாம் வந்து அடுத்து இருக்கக்கூடிய மேட்ச் எல்லாம் தோற்றா கூட அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ அதனால் ஆர்சிபி அணி கண்டிப்பாக உள்ளே போக போகுது. ஸோ ஆர்ஆர் எஸ்ஆர்ஹெச் அணி, பஞ்சாப் எப்படி வேணால் மாறலாம், தொடர்ச்சியாக வந்து தோல்வியை சந்திக்கலாம், தொடர்ச்சியாக வெற்றியை பெற்று அடுத்த லெவலுக்கு போகலாம். ஸோ எப்படி வேணால் மாறலாம். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு யாரும் எதாலையும் சொல்ல முடியாது. பட் சிஎஸ்கேனிக்கு ஒரு கடைசி வாய்ப்புங்க, மரண விளிம்பில் இருக்காங்க, அது மட்டும் வந்து நல்லா தெரியுது. ஸோ அடுத்தடுத்து ஒவ்வொரு போட்டி ஜெயிக்கும் போது சிஎஸ்கேனிக்கு அந்த ப்ரெஷர்ன்றது ரொம்ப குறையும். ஸோ அப்படி இருக்கும்போது சிஎஸ்கேனி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு சில போட்டியெல்லாம் வந்து ரொம்ப க்ளோஸாக போய் சிஎஸ்கேனி தோற்றாங்க. அந்த போட்டியெல்லாம் ஜெயிச்சிருந்தால் மேபி வந்து இந்த ஒரு ப்ரெஷர் வந்து நமக்கு தேவையில்லாமல் இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை சிஎஸ்கேனி நினைக்கல, அதுதான் முக்கியமான விஷயமே. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நமக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, அந்த வாய்ப்பை பிடிச்சி கெட்டி ஏறி மேலே வரலாம். ஸோ இந்த மாதிரி தான் 2010 இருந்துச்சு, 2021 இருந்துச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது சிஎஸ்கேனி எப்படி கம்பேக் பண்ணாங்கன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை பற்றிலாம் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல கம்பேக்கோட சிஎஸ்கேனி வருவாங்க. கண்டிப்பாக சம்பவம் செய்ய போகிறாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. புள்ளிப்பட்டியலில் தொடர்ந்து மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த மாற்றங்களில் வந்து முக்கியமான மாற்றமாக ஆர்சிபி அணி வந்து டாப் பொசிஷனுக்கு போகிறாங்களா அப்படின்றது நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி சிஎஸ்கேனி அந்த டாப் 4ல் எந்த பொசிஷனை தக்க வைக்க போகிறாங்க அடுத்து கண்டினியூஸாக ஜெயிச்சு அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ஐபிஎல் சீசன் தொடர்ந்து வெற்றிகரமாக நடந்துகிட்ருக்கு. வெற்றிகரமாக நடக்கிறத விட பயங்கரமாக போய்ட்டுருக்கு. எவ்வளோ அடித்தாலுமே செஸ் பண்ணுற அளவுக்கு தரமான அணிகளெல்லாம் இருக்காங்க. ஸோ வெறித்தனமாக ஆடிட்டுருக்காங்க, பயங்கரமாக ஆடிட்டுருக்காங்க. எவ்வளோ அடித்தாலும் என்ன அடிக்கிறாயா. மும்பையில் பார்த்தீங்கன்னா 240 அடிச்சுமே தோக்குறாங்க அப்படின்போது ஒன்றுமே பண்ண முடியாது. டெல்லி ஒரு பக்கம் 260 அடிச்சும் தோக்குறாங்க அப்படின்போது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன நடக்குது அப்படின்னு ஒன்றுமே புரியல, யாருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, அதுதான் உண்மை. அந்தளவுக்கு பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த சீசன் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன? புள்ளிப்பட்டியலில் இப்போது சிஎஸ்கேனி ஒரு கட்டத்தில் இருக்காங்க. ஸோ அந்த இக்கட்டான பொசிஷனில் இருக்காங்க.
ஸோ தொடர் வெற்றியின் மூலமாக அடுத்த கட்டத்துக்கு சிஎஸ்கே அணி போவாங்களா அப்படின்றத பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சிஎஸ்கே அணி அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி உங்களோட கருத்தை உங்கள் சஜஷனை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நேற்றைய போட்டி மும்பை வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. என்ன போட்டி டாஸை வின் பண்ண எஸ்ஆர்ஹெச் அணி நாங்கள் பேட்டிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தரமான ஒரு சம்பவம் பண்ணாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் அணி பேட்டிங் வந்தாங்க, வந்து ஆரம்பித்தாங்க பாருங்கள் ஒரு ஆட்டம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா விக்கெட்டு வந்து பயங்கரமாக போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பக்கம் அடித்தான் பாரியன் நம்ம ராயன் ரிக்கல்டன், வேறு லெவல் கம்பேக்னு கூட சொல்லலாம். ஸோ சரியான 100 சரியான பார்ட்னர்ஷிப் வேறு லெவல் எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான இன்னிங்ஸ் ஆடினாங்க. ஸோ பயங்கரமாக இருந்துச்சு. வில் ஜாக்ஸ் வந்து ஓப்பனிங் பண்ணாங்க புதுசாக. ஸோ 46 ரன் அடித்தார். இன்னொரு பக்கம் ராயன் ரிக்கல்டன் 163 ரன், செம்ம பர்ஃபார்மன்ஸுக்கு செம்ம 100 அப்படின்னு கூட சொல்லலாம். டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக வந்து பிளேயிங் லெவலே சேஞ்ச் பண்ணிட்டாங்க, ஓப்பனிங்கும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம குவிண்டன் டிகாக் ஃபஸ்ட் மேட்ச் வந்தோடனே சதம் அடித்தார். அவரை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு ராயன் ரிக்கல்டனை உள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ இளம் வீரர் ஒருத்தர் ட்ராப் பண்ணிவிட்டு வில் ஜாக்ஸை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டோட்டலி டிஃப்ரெண்ட்டான சேஞ்சஸை வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து பிளேயிங் லெவலில் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ நம்மந்தீர் ஒரு பக்கம் நல்லா கேம்பியோ, ஹார்திக் பாண்டியா வந்து 15க்கு 31 அடித்தார். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸுடைய ஸ்கோர் 20 ஓவரில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 243 ரன் அடித்தானுங்க. வேறு லெவலில் ஸ்கோருப்பா. இன்றைக்கி மும்பை இந்தியன்ஸ் வந்து செம்ம கம்பேக் பண்ணியிருக்காங்க, அடித்து நொறுக்கு போகிறாங்க, சும்மா வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா ஸோ அங்கே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தான். இங்கே 244 அடித்தா வெற்றி என்றுடன் களமிறங்கிய நம்ம எஸ்ஆர்ஹெச் அணி அங்கே வச்சான் பாரியா ட்விஸ்ட்டு. உங்களால் மட்டும்தான் ஓப்பனிங்கில் அடிக்க முடியுமா, எங்களாலையும் அடிக்க முடியும்னு சொல்லிட்டு அபிஷேக் சர்மாவும் டிராவல்ஸ் ஹெட்டும் சும்மா கொளுத்துன்னு கொளுத்தி விட்டாப்புல. என்ன அடி, 45 ரன் அடித்தார் அபிஷேக் சர்மா 24 பாலுக்கு. டிராவல்ஸ் ஹெட் ஒரு பக்கம் 30 பாலுக்கு 76 ரன் சும்மா வச்சு செஞ்சுட்டான் தலைவன் அப்படின்னு கூட சொல்லலாம். செம்ம கம்பேக் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்படி போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா போயிட்டுருக்கே, மும்பை என்னடா பவுலிங் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்த டைமில் வந்தாயா காஷன் ஃபார் அபிஷேக் சர்மாவையும் மிஷான் கிஷாரையும் அடுத்தடுத்து பாலில் போட்டு தூக்கிட்டான். அப்படி வேறு லெவலில் மேட்ச் மாறிச்சு. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நினச்சிட்டு இருந்த டைமில் இன்னும் முடியல, இப்போ தான் ஏன் ஆரம்பிக்குது வெடின்னு சொல்லிட்டு என்ட்ரி கிளாஸ்னு ஒரு பக்கம் சும்மா தாறுமாற அடிக்கிறான் தலைவான். 30 பாலுக்கு 65 ரன் அடித்து சும்மா மேட்சையே தலையெல்லாம் மாற்றிட்டாப்புல நம்ம என்ட்ரி கிளாஸன். என்ன கம்பேக்கு, என்ன ஆட்டம், என்ன அடி. இந்த சீசன்லேயே எஸ்ஆர்ஹெச் அணிக்காக சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரே ஆள் நம்ம என்ட்ரி கிளாஸன் தான். வேறு லெவல் ஆடிட்டு இருக்கான். நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு பக்கம் பயங்கரமான கேமியோ, 21 ரன் 14 பாலுக்கு. சலீல் அரோரான்னு ஒருத்தன் செம்மையாக ஆடுறான். என்னையா பேட்ஸ்மேனு, என்னையா யங்ஸ்டரு, சும்மா 10 பாலுக்கு 30 ரன் அடித்து அப்படி அங்கே இருந்த மேட்ச்சை அப்படி தூக்கி இப்படி வச்சுட்டான் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு செம்ம பர்ஃபார்மன்ஸு. 10 பாலுக்கு 30 ரன் அடித்து சும்மா கொளுத்துன்னு கொளுத்திட்டான். ஆண்ட்ரி கிளாசன் ஒரு பக்கம் 30 பாலுக்கு 65, டிராவல்ஸ் ஹெட் 30க்கு 76 சும்மா புரட்டி போட்டுட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மும்பை இந்தியன்ஸ் பவுலர் இங்கே பார்த்தா எல்லாரும் தரமாக ரன்னை கொடுத்துருக்குறாங்க. வாரி ஜஸ்பிரீத் பும்ராவெலாம் சொல்லி அடிக்கிறானுங்க தாயலிங்க. என்ன அடி 4 ஓவருக்கு 54 ரன் கொடுத்துட்டாங்க. செம்ம அடிங்க. காசின் பர் ஒரு பக்கம் 51, அஸ்வினி குமார் 2 ஓவருக்கு 41 சும்மா புரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு தரமான அடி வச்சிருக்கிறாங்க நம்ம எஸ்ஆர்ஹெச் அணி. செம்ம கம்பேக்கு, செம்ம வெற்றி. பேட் கமெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம எஸ்ஆர்ஹெச் அணியுடைய காம்பினேஷனே வேறு லெவலில் இருக்குது. 18 ஓவருக்கு மேட்சை முடிச்சுட்டு வீட்டுக்கே கிளம்பிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். மும்பை வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் அணி போட்டி செம்மையாக இருந்துச்சுங்க. ஹை ஸ்கோரிங் கேம், நல்ல சேஸும் கூட, நல்ல பர்ஃபார்மன்ஸு. 2 டீமுமே செம்மையாக காம்பினேஷன் கொடுத்தாங்க. ஸோ எந்த இடத்துல மும்பை அணி தோல்வியை சந்தித்தாங்க அப்படின்றத பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.